தென்காசி அருகே அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்திற்காக ஒரு கிராமமே காலி செய்து வேறு ஊர்களில் குடியேறிய கிராம மக்கள். தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றிய கோவிந்தபேரி ஊராட்சிக்குட்பட்ட சிறிய மலை கிராமம்தான் இந்த பள்ளக்காடுபட்டி. 3 தலைமுறைக்கு மேல் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தின் மக்கள் தற்போது எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வந்த நிலையில் அருகில் உள்ள கிராமங்களுக்கு குடியேறி உள்ளனர். தங்கள் உணவு தேவைக்கு தகுந்தாற்போல் விவசாய நிலங்கள், மலையோரம் சுத்தமான காற்று, குடிப்பதற்கு ஊர்கிணறு குடிநீர், பால், மாடு, மாட்டு வண்டி என ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாய் வாழ்ந்த கிராமம் தற்போது ஆள் அரவமின்றி சுடுகாடு போல் மயான அமைதியோடு காட்சி தருகிறது. என்ன நடந்தாலும் நான் பிறந்த மண்ணை விட்டு பிரிய மனமில்லை என கூறி ஒற்றை வீட்டில் வாழ்ந்து வரும் ஒரு தனி மனிதனுடன் பாழடைந்த டிவி நிலையத்துடன் காட்சி அளிக்கிறது இந்த பள்ளக்காடுபட்டி கிராமம். ஆளே இல்லாத இந்த கிராமத்துக்கு போடப்பட்ட சாலை, மின்சாரம் இல்லாமல் சின்டெக்ஸ் டேங்க் அமைத்தது என திகில் நிறைந்த கிராமமாக இக்கிராமம் காட்சியளிப்பதுதான் தற்போதைய அவல நிலை. இங்கு வசித்து வந்த மக்களுக்கு இப்போது வரை இந்த ஊரின் முகவரியை கொண்ட வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட முக்கிய சான்றிதழ்கள், ஆவணங்கள் இன்றும் உள்ளதுதான் இதில் ஹைலைட்டாக உள்ளது. இப்போ எனக்கு 60 வயசு. இந்த ஊரில் தான் இருக்கேன். மற்றவங்க 44 வீடு இருந்தது. இப்போ ஒரு வீடு தான் இருக்கு, வசதி இல்லாமல் போயிட்டாங்க. நான் மட்டும் இருக்கேன். போதிய வசதி வேணும். கரண்ட் இருந்துச்சு, டிவி ஓடிச்சு, சென்டாக்ஸ் ஓடிச்சு, 2 அடிப்பைப்பு இருக்குது. கரண்ட் வசதி கிடையாது. ரோட்டு வசதி இப்போ தான் போட்டிருக்காங்க ஊர் விட்டு போன பிறகு. அதுக்கடுத்தால நம்ம இருக்கிறதுக்கு சாண்டு போட்டாங்க, சாண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. குப்பை தொட்டி போடுறதுக்கு 2 வட்டம் கிடச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சென்டாக்ஸும் அந்த அடிப்பைப்பு 2 தான் கிடக்கு. அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நீண்ட நாட்களாக போராடி சலித்து போன இக்கிராம மக்களுக்கு ஏமாற்றம் ஒன்றுதான் மிஞ்சியதாக வேதனையோடு தெரிவிக்கின்றனர். பேர் லட்சுமி. இந்த ஊர்ல தான் நாங்கள் பல வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களால் இங்கே கரண்ட் தோதுக்குள்ள எதுவும் இல்லாமல் 10-20 வருஷ காலமாக நாங்கள் ஒதுங்கி ராஜாங்கபுரத்தில் 10 வீடு, 10-20 குடும்பத்துக்காரங்க மந்தியூரில் இருக்கோம். இங்கே எந்த வசதியுமே இல்லை. எங்கள் வீட்டு மனையெல்லாம், எங்கள் அப்பா வீட்டு மனையெல்லாம் இதில் தான் இருக்குது. எங்கள் அப்பா பேர் சங்கிலிங்கம். நாங்கள் 5 பேர். எங்கள் குடும்பத்தார், என் அண்ணன் தம்பி எல்லாருமே ராஜாங்கபுரத்தில் தான் இருக்கோம். நாங்கள் 4 பேர். மிக்கவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க. எந்த வசதியுமே இந்த ஊருக்கு இல்லை. இப்போ இந்த ரோடு மாத்திரம் போட்டிருக்காங்க. நாங்கள் பாவப்பட்ட குடும்பங்க. இதில் இருந்து வாழ முடியாத தோது இல்லாமல் ஊராக கிளம்பி 2 ஊர்லேயே இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஊருக்கு வசதி கரண்டே இல்லை. சென்டர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த தண்ணி டேங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. டிவி ஸ்டாண்டுக்கெல்லாம் ரூம்பெல்லாம் எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. எந்த சலுகையுமே கொடுக்கல. இதை மாத்திரம் காட்டி எல்லாமே வழிமுறையை பண்ணிவிட்டு ஊர் எல்லாமே பாலடைஞ்ச ஊராக கிடக்கு. ஒரு ஆடு குட்டியை கூட கட்டி வளர்க்க முடியாத தோது இல்லாமல் கிடக்கு. ரேஷன் கார்டு இருக்குது இந்த பள்ளக்காட்டிங்க பேருக்கு. ஓட்டு எல்லாம் போடுதோம். எந்த தோதுவும் சலுகை இதை எடுத்து கட்டி ஒருத்தரும் முயற்சி பண்ணாமல் இந்த ஊர் இப்படியெல்லாம் கிடக்கு. சங்கடப்பட்டுக்கிட்டு கிடக்கு. நாங்கள் வெளியே கிளம்பி தான் இப்போ வெளியே போய் இருக்கோம். இதில் இருக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல். முந்தின காலத்தில் ஆடோ மாடோ எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் பொத்தடி ஓரத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு கரண்ட் வசதி இல்லாமல் வெளி கிளம்பி முக்கா இப்போ 2 ஊராக இருக்கோம். நாங்கள் குடும்பத்துக்காரங்க ஒரு சம்மல் சிப்பு குட்டிங்க பையன் கல்யாணம் ஆகலை. அவங்க மாத்திரம் ஒரு 10-20 செம்பிலி ஆடை போட்டுக்கிட்டு, ஒரு வண்டி மாடை போட்டுக்கிட்டு இந்த ஊருக்குள்ள நைட்டுக்கு தங்க மாட்டாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பவலைக்கு மேய்ச்சி அதில் அடைச்சிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. மேலும் இக்கிராமத்தை மீட்டெடுக்க இனியாவது அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொண்டால் மீண்டும் சொந்த மண்ணில் பழைய இயற்கையான உணர்வுகளோடு வாழ வழிவகுக்கும் என மற்ற ஊர்களில் தஞ்சமடைந்த இக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருள் சூழ்ந்த இந்த பள்ளக்காடுபட்டி கிராமத்தை அரசு இனங்கண்டு
விடியல் தருமா என காத்திருப்போம். எம்நாடு சிறப்பு செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் தங்க சுரேஷ் மற்றும் சிறப்பு செய்தியாளர் மகேந்திரன்.